ஹை வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாரத் கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கவங்க ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் தொலைச்சிருந்தாலோ அல்லது புதுசாக ஒரு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி ஏற்கனவே லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இல்லாமலே நம்மளால் புது மொபைல் நம்பர் வந்து ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எல்பிஜி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனையாக ஒரு லிங்க் வரும், mylpg.in அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 சிலிண்டர் சிம்பிள் போட்டு பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இண்டேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் இந்த பாரத் கேஸ் அப்படிங்கிற இந்த சிலிண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் மை பாரத் கேஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்னுடைய டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன் இன் நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அந்த வெப்சைட்னுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே இருந்து 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்டேட் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கான்டாக்ட் நம்பர் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் இருந்து நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பழைய மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கணும். அப்படி இல்லை என்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஐடி அப்படின்னு போட்டு நிறையா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய 17 டிஜிட் எல்பிஜி ஐடி நம்பரை இந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணணும். ஸோ இந்த 17 டிஜிட் எல்பிஜி ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் வாங்கின அந்த பில் ரெசிப்ட் காப்பிலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, எல்பிஜி ஐடி அப்படின்னு போட்டு 17 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். சப்போஸ் உங்ககிட்ட அந்த 17 டிஜிட் எல்பிஜி ஐடி நம்பரும் இல்லை அப்படின்னா அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பாரத் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் எல்லாமே கீழே ஷோவ் ஆகும். ஸோ அந்த பாரத் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸை கிளிக் பண்ணி எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடணும். அடுத்ததாக கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் உங்கள் கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த 17 டிஜிட் எல்பிஜி ஐடியை டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக கேப்சா கோடையும் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெரிஃபிகேஷன் வித் மொபைல் ஓடிபி ஆர் வெரிஃபிகேஷன் வித் எஸ்வி சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் வித் மொபைல் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மொபைல் நம்பர் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா, வெரிஃபிகேஷன் வித் எஸ்வி சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் எஸ்வி சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்வி நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு அந்த கேஸ் கனெக்ஷன் புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி எஸ்வி நம்பர் அண்ட் டேட் அப்படின்னு கொடுத்து ஒரு 10 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 டிஜிட் நம்பரை இந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ் கனெக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஏற்கனவே எந்த மொபைல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஒன்று வந்து மொபைல் நம்பர், இன்னொன்று லேண்ட்லைன் நம்பர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா லேண்ட்லைன் நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் தற்போதைக்கு என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நியூ ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 15 நாளைக்கு உங்களால் ஆன்லைன் மூலமாக மொபைல் நம்பர் மாற்ற முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதாவது ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் டு யுவர் நியூ ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜ் இருக்கும். ஸோ இதுக்கு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் ஆல்டர்னேட் மொபைல் ஓடிபி அப்படிங்கிற இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக வெரிஃபை அண்ட் அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா யுவர் ரிக்வஸ்ட் ஃபார் கான்டாக்ட் டீடைல்ஸ் சேஞ்ச் இஸ் ப்ராசஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் யூஸ் நியூ கான்டாக்ட் நம்பர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ், தேங்க்யூ ஃபார் சூஸிங் பாரத் கேஸ் அப்படின்னு வரும். அதாவது நீங்கள் புதுசாக கொடுத்த மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிருச்சு,
ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதுனா கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த பொது மொபைல் நம்பர் மூலமாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் கரண்ட் மொபைல் நம்பர் அண்ட் கரண்ட் ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற 2 மொபைல் நம்பருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 மொபைல் நம்பருமே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 2 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியும் நீங்கள் கேஸ்க்கு வந்து புக் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராசஸ் வந்தாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் கரண்ட் மொபைல் நம்பர் தொலைஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் இந்த மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.